Hello and welcome to Joy of Learning English, the portrait of a lady written by Khushwant Singh in the lesson Pakala. My grandmother, like everybody's grandmother, was an old woman. என்னோட பாட்டி எல்லா பாட்டி மாதிரியும் ஒரு வயசான லேடியாக தான் இருந்தாங்க. She had been old and wrinkled for the 20 years that I had known her. அவர் பிறந்த உடனே தான் அவங்க பாட்டி ஆயிட்டாங்கல்ல, அதனால அவர் அந்த பாட்டியோட இருந்த 20 வருஷமும் அந்த பாட்டி ஒரு வயசான தோல்ல எல்லாம் சுருக்கம் இருக்க ஒரு ஓல்டு உமனாக தான் இருந்தாங்க. அப்படி தான் அவர் பாட்டியை பார்த்துருக்காரு. People said that she had once been young and pretty and had even had a husband, but that was hard to believe. பிறக்கும் போதே எல்லாரும் பாட்டியாவா பிறப்பாங்க. அவங்க கூட ஒரு காலத்தில் ரொம்ப அழகாக இருந்தாங்க, யங்காக இருந்தாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஹஸ்பண்ட் கூட இருந்தார் அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது நம்ம ரைட்டர் குஷ்வந்த் சிங்க்கு அதை நம்பவே முடியல. My grandfather's portrait hung above the mantelpiece in the drawing room. அவங்க தாத்தாவோட போர்ட்ரேட், அதாவது அவரோட ஃபோட்டோகிராஃப் அவங்க ட்ராயிங் ரூம், லிவிங் ரூமில் இருந்த மேண்டல் பீஸ் அப்படிங்கிறது ஃபயர் பிளேஸை சுற்றி ஒரு வுடன் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு மேலே தொங்கிட்டுருக்கு. He wore a big turban and loose fitting clothes. குஷ்வந்த் சிங் ஒரு சிக், ஒரு சர்தார்ஜி. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அவங்க தலையில் பெரிய டர்பன் கட்டியிருப்பாங்க, குர்தா பைஜாமா போட்டிருப்பாங்க. அப்படியே அந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க தாத்தா ஒரு லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ் போட்டிருக்காரு. His long white beard covered the best part of his chest. அவரோட வெள்ளை தாடி நல்ல நீளமாக இருக்குது, அது அவரோட செஸ்ட்டை கவர் பண்ணியிருக்கு. And he looked at least 100 years old. அவரை பார்த்தா அட்லீஸ்ட் அவருக்கு 100 வயசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓல்டாக தெரிகிறாரு. He did not look the sort of person who would have a wife or children. அவரை பார்த்தா அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு குழந்தைங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி தெரியல. He looked as if he could only have lots and lots of grandchildren. அவரை பார்த்தா ரொம்ப வயசானவர் மாதிரி இருந்தது, அதனால அவருக்கு டைரெக்டாகவே நிறைய பேரம்பேத்திங்க தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ரைட்டருக்கு தோணுது. As for my grandmother being young and pretty, the thought was almost revolting. இந்த பக்கம் அவங்க பாட்டியை பற்றி என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு காலத்தில் அவங்க பாட்டி யங்காக இருந்திருப்பாங்க, அழகாக இருந்திருப்பாங்க அப்படின்ற நினைப்பே அவருக்கு ரொம்ப ரிவோல்ட்டிங்காக இருக்குது. அதாவது அவரால் அப்படி நம்ப கூட முடியல. She often told us of the games she used to play as a child. அவங்க பாட்டி அவங்க கிட்டெல்லாம் அவங்க சின்ன வயசில் விளையாண்ட கேம்ஸ் பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. That seemed quite absurd and undignified on her part, and we treated it like the fables of the prophets she used to tell us. அவங்க பாட்டி அவங்க விளையாண்ட கதையெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு அந்த கதையெல்லாம் ரொம்ப சில்லியாக இருக்கும். பாட்டி போய் இப்படி விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அவங்க சீக்கிசம் ஃபாலோ பண்ணதுனால அதில் நிறைய குருஸ்லாம் இருப்பாங்க, அவங்களோட கதையெல்லாம் அந்த பாட்டி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கதையாக தான் இவங்கெல்லாம் பாட்டி விளையாண்ட கதையும் எடுத்துக்கிட்டாங்க. She had always been short and fat and slightly bent. அவங்க பாட்டி எப்போவுமே ஷார்ட்டாக இருந்தாங்களாம், குண்டாக இருந்தாங்களாம், கொஞ்சம் முதுகு வளைஞ்சிருந்துச்சான். Her face was a crisscross of wrinkles running from everywhere to everywhere. அந்த பாட்டியோட முகத்துல எல்லாம் குறுக்கவும் நெடுக்கவும் சுருக்கமாக இருந்துச்சான். No, we were certain she had always been as we had known her. எங்கள் எல்லாருக்கும் உறுதியாக தெரியும், எங்களுக்கு 20 வருஷமாக இந்த பாட்டியை எப்படி தெரியுமோ அதே மாதிரி தான் பாட்டி ஆரம்பத்துலேருந்தே இருந்திருக்காங்க. Old, so terribly old that she could not have grown older and had stayed at the same age for 20 years. அவங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, இதுக்கு மேலே வயசாகவே முடியாது அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு வயசாயிடுச்சு. 20 வருஷமாக அவங்க அதே வயசில் தான் இருக்காங்க, அப்படியே தான் இருக்காங்க. She could never have been pretty, but she was always beautiful. இங்கே 2 வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, pretty, beautiful. பாட்டி எப்போவுமே ப்ரிட்டியாகவே இருந்திருக்க முடியாது, பாட்டி யங்காக அட்ராக்டிவாக இருந்திருக்க முடியாது. பியூட்டிஃபுல், பிரிட்டி அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் பியூட்டி, மேக்கப், நம்மளோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் இதெல்லாம் வச்சு வர்றது தான் பிரிட்டி. பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது இன்னர் பியூட்டி, அது மேக்கப் போடுறதுனாலையோ அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதுனாலையோ வராது. She hobbled about the house in spotless white. பாட்டியோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டதுனால அவங்க ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அவங்க நடக்க முடியாமல் அந்த வீட்டில் நடந்துட்டுருப்பாங்க. With one hand resting on her waist to balance her stoop. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்களோட முதுகு கொஞ்சம் பெண்ட் ஆகியிருக்கும், அதனால அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கையை இடுப்பில் வச்சுருப்பாங்க, தாங்கி பிடிச்சிக்குவாங்க. And the other telling the beads of her rosary. ரோசரி அப்படிங்கிறது ஜபமாலை, இன்னொரு கையில் ஜபமாலையை வச்சு உருட்டிட்டு இருப்பாங்க. Her silver locks were scattered untidily over her pale puckered face and her lips constantly moved in inaudible prayer. Puckered face அப்படின்னா wrinkled faceன்னு அர்த்தம். அந்த wrinkled faceல அந்த பாட்டியோட சில்வர் லாக்ஸ் அப்படின்னா இப்போ வெள்ளை முடியாயிடுச்சு, அதெல்லாம் ஒரு ஒழுங்கு இல்லாமல் முகத்துலலாம் வந்து விழுந்துட்டுருக்கும். அப்புறம் கையில் ஜெபமாலை வச்சுருக்காங்க இல்லையா, அதை உருட்டிகிட்டே நமக்கெல்லாம் கேட்காத மாதிரி வாய்க்குள்ளேயே ஏதோ ஒரு ப்ரேயர் முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. எஸ், ஷி வாஸ் பியூட்டிஃபுல். பாட்டி ரொம்ப அழகு.
She was like the winter landscape in the mountains. இப்போது குஷ்வந்த் சிங் அவங்க பாட்டியை வின்டர் லேண்ட்ஸ்கேப்போட கம்பேர் பண்ணுறாரு. எப்படி மவுண்டன்ஸ்லலாம் பனி விழுந்து அந்த மவுண்டன் ஃபுல்லாக ஒயிட்டாக தெரியுமோ அதோட பாட்டியை கம்பேர் பண்ணுறாரு. an expanse of pure white serenity breathing peace and contentment. பாட்டியோட ஃபேஸ் ஒயிட்டாக இருக்குது. அவங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்க முடியெல்லாம் ஒயிட் ஆயிடுச்சு. வின்டரில் அந்த ஸ்னோ கவர்ட் மவுண்டன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி அது ஒரு காமான பிளேஸாக ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸாக இருக்குது, அதே மாதிரி தான் பாட்டியும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான காமான ரொம்ப திருப்தியான ஒரு பர்சனாக இருக்காங்க. மை கிராண்ட் மதர் அண்ட் ஐ வர் குட் ஃப்ரெண்ட்ஸ். குஷ்வந்த் சிங்கும் அவரோட பாட்டியும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். மை பேரண்ட்ஸ் லெஃப்ட் மீ வித் ஹர் வென் தே வென்ட் டு லிவ் இன் த சிட்டி அண்ட் வி வர் கான்ஸ்டன்ட்லி டுகெதர். அவரோட அப்பா அம்மா 2 பேரும் அவரை அவங்க பாட்டிகிட்ட விட்டுட்டு சிட்டியில் போய் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரும் அவங்க பாட்டியும் ஒன்றா தான் இருந்தாங்க. ஷீ யூஸ் டு வேக் மீ அப் இன் த மார்னிங் அண்ட் கெட் மீ ரெடி ஃபார் ஸ்கூல். அவங்க பாட்டி தான் தினம் அவரை காலையில் எழுப்பி விட்டு அவரை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவாங்க. ஷீ செட் ஹர் மார்னிங் ப்ரேயர் இன் அ monotonous sing song while she bathed and dressed me in the hope that I would listen and get to know it by heart. அவங்க அவரை குளிக்க வைக்கும் போதும் ட்ரெஸ் பண்ணி விட அவங்களோட காலையில் ப்ரேயரை சொல்லுவாங்க. எப்பவும் ஒரே மாதிரி பாட்டு பாடுற மாதிரி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படியாவது அவர் அதை திரும்ப திரும்ப கேட்டு அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்குவார் அப்படின்ற ஒரு ஆசையில் அவங்க அப்படி சொல்லுவாங்க. I listened because I loved her voice but never bothered to learn it. அவருக்கு பாட்டியோட வாய்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த பாட்டெல்லாம் கேட்பார். ஆனால் அதெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சதே கிடையாது. Then she would fetch my wooden slate which she had already washed and plastered with yellow chalk, a tiny earthen ink pot and a red pen, tie them all in a bundle and hand it to me. இதெல்லாம் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. அப்போ அவங்க பாட்டி அவரோட ஸ்லேட்டை நல்லா கழுவி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு yellow கலர் சாக் வச்சுருப்பாங்க. அப்புறம் earthen ink pot அப்படின்னா மண்ணில் செஞ்ச இங்க் பாட் அது ஒன்று கொடுப்பாங்க. ரெட் கலர் பென் கொடுப்பாங்க. அப்புறம் அது எல்லாத்தையும் ஒரு மூட்டை மாதிரி கட்டி அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் அ பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் அ திக் ஸ்டேல் சப்பாத்தி with a little butter and sugar spread on it, we went to school. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னா ஒரு பழைய திக்கான சப்பாத்தி, நைட்டு சப்பாத்தியில் கொஞ்சம் பட்டர் போட்டு அதில் கொஞ்சம் சுகர் போட்டு சாப்பிட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போவாங்க. ஷீ கேரிட் செவரல் ஸ்டீல் சப்பாத்திஸ் வித் ஹர் ஃபார் த வில்லேஜ் டாக்ஸ். ஸ்கூலுக்கு போகும்போது பாட்டி கையில் நிறைய பழைய சப்பாத்தி வச்சுருப்பாங்களாம். எதுக்குன்னா அங்கே இருக்க வில்லேஜ் டாக்ஸுக்கெல்லாம் போடுறதுக்காக. My grandmother always went to school with me because the school was attached to the temple. பாட்டி எப்போவுமே அவரோட ஸ்கூலுக்கு போவாங்க. ஏன்னா ஸ்கூல் டெம்பிளோட அட்டாச் ஆகியிருக்கும். இங்கே டெம்பிள் அப்படின்னு கொடுத்துருந்தா கூட அது ஆக்சுவலாக குருத்வாரா, ஆனால் நீங்கள் டெம்பிள்னு எழுதிடுங்க. த ப்ரீஸ்ட் taught us the alphabet and the morning prayer. அங்கே இருந்த ப்ரீஸ்ட் அவங்களுக்கு எழுத படிக்க சொல்லித்தரதோட மார்னிங் ப்ரேயர்ஸும் சொல்லித்தருவாங்க. While the children sat in rows on either side of the veranda singing the alphabets or the prayer in a chorus, my grandmother sat inside reading the scriptures. குழந்தைங்கள்லாம் அங்கே இருந்த வராண்டாவில் 2 பக்கமும் ரோ மாதிரி, இந்த பக்கம் ஒரு ரோ அந்த பக்கம் ஒரு ரோ மாதிரி உட்காந்துட்டு ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் பாடுவாங்க. ப்ரேயர்ஸ் எல்லாம் கோரஸ் மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க பாட்டி டெம்பிள்குள்ளே உட்காந்து அங்கே இருக்க ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது ஹோலி புக் இருக்கும்ல, அதெல்லாம் படிச்சுட்ருப்பாங்க. வென் வி ஹேட் போத் ஃபினிஷ்ட் வி வுட் வாக் ஹோம் பேக் டுகெதர். பாட்டி ப்ரேயர்லாம் படித்ததுக்கப்புறம் இவர் ஸ்கூலில் பாடம்லாம் படித்ததுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு வருவாங்க. திஸ் டைம் த வில்லேஜ் டாக்ஸ் வுட் மீட் அஸ் அட் த டெம்பிள் டோர். அப்படி அவங்க வெளியில் வரும்போது அங்கேயே கோவில் வாசல்லையே அந்த வில்லேஜ் டாக்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கோம். They followed us to our home growling and fighting with each other for the chapatis we threw to them. இவங்க வர வழியில் அந்த சப்பாத்தியெல்லாம் பிச்சு அந்த டாக்ஸுக்கு போட்டுகிட்டே வருவாங்க. அந்த டாக்ஸும் அப்படியே உரிமிட்டே ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுகிட்டே இவங்களை ஃபாலோ பண்ணி இவங்க வீடு வரைக்கும் வரும். When my parents were comfortably settled in the city, they sent for us. குஷ்வந்த் சிங் பிறந்தது பாகிஸ்தான் சைடில் இருந்த பஞ்சாபில். அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி டெல்லிக்கு வந்துட்டாங்க. இங்கே அவர் கம்ஃபர்டபிளி செட்டில்டு இன் த சிட்டி அப்படின்னு சொன்னால் கூட அவங்க அப்பா ரொம்ப ரிச் மேன். அப்போது எல்லோரும் அவங்க அப்பா ஹாஃப் டெல்லியோட ஓனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுகிட்டே இருந்தார். இப்படி பேரண்ட்ஸ் போய் சிட்டியில் செட்டில் ஆனதுக்கப்புறமா பாட்டியையும் குஷ்வந்த் சிங்கையும் அவங்க இருந்த இடத்துக்கே கூப்பிட்டு விடுறாங்க. தட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் அவர் ஃப்ரெண்ட்ஷிப். டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா ஒரு பெரிய சேஞ்ச் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் வருது. ஆல்தோ வி ஷேர் த சேம் ரூம். அந்த சிட்டிக்கு போனதுக்கப்புறம் கூட குஷ்வந்த் சிங்கும் அவங்க பாட்டியும் ஒரே ரூமில் தான் இருந்தாங்க. 2 பேரும் ஒரே ரூமை ஷேர் பண்ணாங்க. மை கிராண்ட் மதர் நோ லாங்கர் கேம் டு ஸ்கூல் வித் மீ. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி அவரோட தினம் ஸ்கூலுக்கு போகலை.
I used to go to an English school in a motor bus. அது வரைக்கும் டெம்பிளில் இருந்த ஸ்கூலுக்கு நடந்து போய் படிச்சுட்டு இருந்தவர் இப்போ ஒரு இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போக ஆரம்பித்தார். There were no dogs in the street. சிட்டியில் இருந்த ஸ்ட்ரீட்டில் டாக்ஸ் எல்லாம் இல்லை. And she took to feeding sparrows in the courtyard of our city house. அதனால் அவங்க தங்கியிருந்த அந்த சிட்டி ஹவுஸோட கோர்ட்யார்ட் முற்றத்தில் அவங்க குருவிங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட ஆரம்பித்தாங்க. As the years rolled by, we saw less of each other. rolled by அப்படின்னா past. வருடம் ஓட அவங்க ஒருத்தர் பார்த்துக்கிறது கம்மியாகிட்டே இருந்தது. For some time she continued to wake me up and get me ready for school. ஆரம்பத்துலலாம் அந்த பாட்டி அவரை எழுப்பி விட்டு ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி பண்ணாங்க. When I came back, she would ask me what the teacher had taught me. அவர் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா டீச்சர் அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. I would tell her English words and little things of Western science and learning, the law of gravity, Archimedes' principle, the world being round, etc. அவர் ஸ்கூலில் படித்ததெல்லாம் சொல்லுவார். இங்கிலீஷ் வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் சயின்ஸ், law of gravity, Archimedes' principle, உலகம் உருண்டை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பாட்டிக்கு சொல்லுவார். This made her unhappy. ஆனால் அதெல்லாம் கேட்டு அவங்க பாட்டிக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இருக்காது. She could not help me with my lessons. பாட்டிக்கு இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ், சயின்ஸ் இதெல்லாம் புதுசாக இருக்குது. அவங்களால அவர் படிக்கிறதுக்கு எந்த விதத்துலையும் உதவி செய்ய முடியல. She did not believe in the things they taught at the English school. பாட்டிக்கு இங்கிலீஷ் ஸ்கூலில் சொல்லித்தர விஷயத்துலலாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. And was distressed that there was no teaching about God and the scriptures. கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஹோலி புக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாட்டி ஒரே டென்ஷன்லேயே இருப்பாங்க. One day I announced that we were being given music lessons. ஒரு நாள் அவர் பாட்டிகிட்ட வந்து அவங்க ஸ்கூலில் மியூசிக் லெசன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. She was very disturbed. அதை கேட்டோன்னே பாட்டி பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. To her, music had lewd associations. ஏன்னா பாட்டியை பொறுத்த வரைக்கும் மியூசிக் அப்படிங்கிறது லூட் அப்படின்னா வல்கர், தமிழில் வந்து ஒழுக்கமில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பாட்டி நினைக்கிறாங்க. It was the monopoly of the harlots and beggars and not meant for gentle folk. நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்கெல்லாம் பாட்டெல்லாம் கற்றுக்கக்கூடாது. ஹார்லட்ஸ் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாத லேடிஸ், பெகர்ஸ் பிச்சைக்காரவங்க, இவங்க தான் வந்து பாட்டெல்லாம் பாடுவாங்க, நம்மெல்லாம் பாடக்கூடாது. 100 இயர்ஸ்க்கு முன்னாடி பீப்புளோட மென்டாலிட்டி அப்படி தான் இருந்தது. ஈவன் பரதநாட்டியம் கூட லேடிஸ் எல்லாம் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எல்லாரும் ஆடுறாங்க, எல்லாரும் பாட்டு கற்றுக்குறாங்க. She said nothing but her silence meant disapproval. பாட்டி ஒன்றும் சொல்லலை, இருந்தாலும் அவங்க அமைதியாக இருந்ததுலேயே அவங்க அதுக்கு அப்ரூவல் கொடுக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. She rarely talked to me after that. அவர் பாட்டு கற்றுக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா பாட்டி அவரோட பேசுகிறதே நிறுத்திட்டாங்க. எப்போயாவது தான் பேசுவாங்க. When I went up to university, I was given a room of my own. அவர் அதுக்கப்புறம் காலேஜுக்கெல்லாம் யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கப்புறம் அவருக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. The common link of friendship was snapped. 2 பேரும் ஒரே ரூமில் தங்கி இருந்தாங்க இல்லையா, இப்போது வேறு ரூமுக்கு போனதுனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. My grandmother accepted her seclusion with resignation. செக்லூஷன் அப்படின்னா தனிமை, இங்கே ரெசிக்னேஷன் அப்படின்னா விலகி இருக்குது. அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் விலகி இருக்கிறது மூலமாக தன்னோட தனிமையை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. She rarely left her spinning wheel to talk to anyone. ஸ்பின்னிங் வீல் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, காந்திஜிலாம் ஒரு வீல் மாதிரி வச்சு சுற்றிட்டே இருப்பார். அதில் வந்து நூல் ஸ்பின் பண்ணுவாங்க, நூல் நூற்கிற சக்கரம். From sunrise to sunset, she sat by her wheel spinning and reciting prayers. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க ஒன்று இந்த ஸ்பின்னிங் வீலில் உட்காந்துருப்பாங்க, இல்லைன்னா ப்ரே பண்ணிகிட்ருப்பாங்க. Only in the afternoon she relaxed for a while to feed the sparrows. மதியானம் மட்டும்தான் அந்த ஸ்பேரோஸ்க்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. She sat in the veranda breaking the bread into little bits. Hundreds of little birds collected round her, creating a veritable bedlam of chirrupings. அவங்க வெராண்டாவில் உட்காந்து ப்ரெட்டை குட்டி குட்டி பீஸாக பிச்சு அந்த பேர்ட்ஸ்க்கெல்லாம் போடுவாங்க. நூற்றுக்கணக்கான குட்டி குட்டி பேர்ட்ஸ் அவங்கள சுற்றி வந்துடும். அ வெரிட்டபிள் பெட்லம் ஆஃப் சிரப்பிங்ஸ் அப்படின்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் கத்துற சத்தம், அந்த இடமே ரொம்ப ஒரே கூச்சலும் குழப்பமும் நிறைஞ்ச ஒரு இடம் மாதிரி இருக்கும். பெட்லம் அப்படின்னா நிறைய பைத்தியக்காரங்கள்லாம் சேர்ந்து கத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கும். Some came and perched on her legs and others on her shoulders. சில பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க காலில் உட்காரும், சில பேர்ட்ஸ் அவங்களோட ஷோல்டர்ஸில் உட்காரும். Some even sat on her head. சில பேர்ட்ஸ் அவங்க தலையில் கூட உட்காரும். She smiled but never shooed them away. அவங்க பாட்டி ஸ்மைல் பண்ணுவாங்க, ஆனால் அதெல்லாம் விரட்டி விடவே மாட்டாங்க. It used to be the happiest half hour
ஆஃப் த டே ஃபார் ஹர். அந்த பேர்ட்ஸோட அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அந்த half an hour தான் அந்த டேலேயே சந்தோஷமான half an hour அவங்களுக்கு இருக்கும். When I decided to go abroad for further studies, I was sure my grandmother would be upset. அவர் மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. கண்டிப்பாக அவங்க பாட்டி அப்செட் ஆகிடுவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். குஷ்வந்த் சிங் லண்டனில் இருக்க கிங்ஸ் காலேஜில் படித்தார். ஐ வுட் பி அவே ஃபார் 5 years and at her age ஒன் குட் நெவர் டெல். அவர் 5 வருஷம் வெளிநாட்டுக்கு போக போகிறாரு. அவங்களுக்கு வயசாயிடுச்சு, என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. பட் மை கிராண்ட் மதர் குட். ஆனால் அவங்க பாட்டிக்கு எல்லாமே தெரியும். ஷீ வாஸ் நாட் ஈவன் சென்டிமெண்டல். பாட்டி கொஞ்சம் கூட சென்டிமெண்டல் கிடையாது, அழுகலை, சீன் க்ரியேட் பண்ணல. ஷீ கேம் டு லீவ் மீ அட் த ரயில்வே ஸ்டேஷன் பட் டிட் நாட் டாக் ஆர் ஷோ எனி இமோஷன். பாட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவர் வழி அனுப்ப வர்றாங்க, ஆனால் ஒன்றும் பேசலை, ஒரு இமோஷனையும் காமிக்கலை. Her lips moved in prayer. Her mind was lost in prayer. பாட்டி எப்பவும் போல் வாயில் ப்ரேயர் முணுமுணுத்துட்டே இருக்காங்க. ப்ரேயர்லேயே அவங்க மனசு இருக்குது. Her fingers were busy telling the beads of her rosary. வழக்கம் போல் பாட்டி அவங்க ஜெபமாலையில் இருக்க மணியெல்லாம் எண்ணிட்டுருக்காங்க. Silently she kissed my forehead. பாட்டி எதுவும் பேசாமலேயே அவரோட நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க. And when I left, I cherished the moist imprint as perhaps the last sign of physical contact between us. அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி பாட்டி கொடுத்த அந்த முத்தத்தோட ஈரத்தை அவர் மனசுலேயே ஞாபகமாக வச்சுக்கிறாரு. ஒருவேளை இதுதான் அவங்க பாட்டி அவரை கடைசியாக தொடுறது, கடைசியாக கிஸ் பண்ணுறதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. பட் that was not so. அவர் பயந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. After 5 years, I came back home and was met by her at the station. 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் திரும்ப வீட்டுக்கு வந்தப்போ பாட்டி அவரை பார்க்குறதுக்கு ஸ்டேஷனுக்கே வந்திருந்தாங்க. She did not look a day older. அந்த 5 வருஷத்தில் பாட்டிக்கு அதிகமாக வயசாயிடலை, அப்படியே தான் இருந்தாங்க. She still had no time for words. வழக்கம் போல் பாட்டிக்கு பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. And while she clasped me in her arms, I could hear her reciting her prayers. பாட்டி அவரை கட்டிப்பிடிச்சப்போ கூட அவருக்கு பாட்டி ப்ரேயர் சொல்கிறது நல்லா கேட்டது. Even on the first day of my arrival, her happiest moment were with her sparrows, whom she fed longer and with frivolous rebukes. அவர் திரும்ப வந்த அன்னைக்கு கூட பாட்டியோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என்னவாக இருந்ததுன்னா, அவரை ரிசீவ் பண்ணது கிடையாது, அந்த ஸ்பேரோஸோட போய் அவங்க இருந்தது தான் அவங்களுக்கு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருந்தது. ரொம்ப நேரம் அந்த பேர்ட்ஸ்க்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃப்ரிவலஸ் ரெபியூக்ஸ் அப்படின்னா அந்த பேர்ட்ஸ் கிட்டெல்லாம் செல்லமாக கோவப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஈவினிங் அ சேஞ்ச் கேம் ஓவர் ஹர். சாயங்காலம் திடீர்னு அவங்கக்கிட்ட ஒரு சேஞ்ச் வந்தது. ஷீ டிட் நாட் ப்ரே. அவங்க ப்ரே பண்ணலை. ஷீ கலெக்டட் த விமன் ஆஃப் த நெய்பர்ஹுட், காட் அன் ஓல்ட் ட்ரம் அண்ட் ஸ்டார்டட் டு சிங். அவங்க நெய்பர்ஹுட்டில் அக்கம் பக்கத்தில் இருந்த லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு பழைய ட்ரம் எடுத்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. For several hours, she thumped the sagging skins of the dilapidated drum and sang of the homecoming of warriors. அனிமல் ஸ்கின் வச்சு தானே ட்ரம்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரம்மில் இருந்த தோல் ரொம்ப நஞ்சு போயிருந்தது. அதை தட்டி தட்டி பாட்டி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எதை பற்றி பாடினாங்க அப்படின்னா, சண்டை முடிஞ்சு வீட்டுக்கு வர்ற வாரியர்ஸை பற்றி பாடினாங்க. We had to persuade her to stop to avoid overstraining. ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடும், டயர்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்லி பாட்டிகிட்ட பேசி அவங்கள சம்மதிக்க வச்சு ஸ்டாப் பண்ணுறாங்க. That was the first time since I had known her that she did not pray. அவருக்கு தெரிஞ்சு பாட்டி ப்ரே பண்ணாதது அதுதான் மொதல் தடவை. The next morning she was taken ill. அதுக்கு அடுத்த நாள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. It was a mild fever and the doctor told us that it would go. டாக்டர் வந்து பார்த்துட்டு அது மைல்டு ஃபீவர் தான், சரியாயிடும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. But my grandmother thought differently. ஆனால் பாட்டிக்கு வேறு ஏதோ தோணுது, அவங்க வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. She told us that her end was near. பாட்டிக்கு தன்னோட முடிவு நெருங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதை அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க. She said that since only a few hours before the close of the last chapter of her life, she had omitted to pray. She was not going to waste any more time talking to us. பாட்டி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட வாழ்க்கை முடிய போது, அவங்களோட வாழ்க்கையோட கடைசி சாப்டருக்கு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் போய் அவங்க ப்ரே பண்ணாமல் விட்டுட்டாங்க. அந்த கடைசி ஃபியூ ஹவர்ஸையும் அவங்க ப்ரே பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதனால
இருக்கிற கொஞ்ச நேரத்தையும் இவங்கக்கிட்ட எல்லாம் பேசி அவங்க வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. வி ப்ரொட்டஸ்டட். இவங்கெல்லாம் இந்த மாதிரி ப்ரே பண்ணாதீங்க, ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, டயர்ட் ஆகிடுவீங்க அப்படிலாம் சொல்லி பார்க்குறாங்க. பட் ஷீ இக்னோர்ட் அவர் ப்ரொட்டஸ்ட். ஆனால் பாட்டி இவங்களோட எதிர்ப்பெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஷீ லே பீஸ்ஃபுல்லி இன் பெட் ப்ரேயிங் அண்ட் டெல்லிங் ஹர் பீட்ஸ். அவங்க பெட்டில் அமைதியாக படுத்துகிட்டே ப்ரேயர் சொல்லிகிட்டே இருக்காங்க. கையில் அந்த ரோசரி பீட்ஸை எண்ணிட்டு இருக்காங்க. Even before we could suspect, her lips stopped moving. இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரியறதுக்கு முன்னாடியே பாட்டியோட அசைஞ்சிட்டு இருந்த லிப்ஸ் ஸ்டாப் ஆகிடுது. அண்ட் த ரோசரி ஃபெல் ஃப்ரம் ஹர் லைஃப்லெஸ் ஃபிங்கர்ஸ். அவங்க கையில் இருந்த அந்த ரோசரி, அந்த மாலை அவங்களோட லைஃப்லெஸ் ஃபிங்கர்ஸ், இப்போ அவங்களுக்கு உயிர் இல்லை, அந்த விரல்லேருந்து கீழே விழுந்துருது. A peaceful pallor spread on her face and we knew that she was dead. Pallor அப்படின்னா பேல், லைஃப்லெஸ். பீஸ்ஃபுல் pallor அப்படின்னா ஒரு உயிரற்ற அமைதி அவங்களோட முகத்தில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. இவங்க எல்லாருக்கும் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் புரியுது. We lifted her off the bed and as is customary laid her on the ground and covered her with a red shroud. அவங்கள பெட்லேருந்து தூக்கி அவங்க வழக்கப்படி அவங்கள தரையில் படுக்க வைக்கிறாங்க. அவங்க மேலே ஒரு ரெட் கலர் ஷ்ரவுட் அப்படிங்கிறது டெட் பாடியை கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கிளாத். ரெட் கலர் கிளாத் போட்டு அவங்கள கவர் பண்ணுறாங்க. After a few hours of mourning, we left her alone to make arrangements for her funeral. ஃபியூ ஹவர்ஸ்க்கு மார்னிங் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக அழுவோம், அவங்கள நினச்சி வருத்தப்படுவோம். அதுக்கப்புறமா பாட்டியை தனியாக விட்டுட்டு அவங்கெல்லாம் ஃபியூனரல் அரேஞ்ச் பண்ண போயிடுறாங்க. ஃபியூனரல் அப்படின்னா இறுதி சடங்குக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு போயிடுறாங்க. In the evening, we went to her room with a crude stretcher to take her to be cremated. சாயங்காலம் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஒரு ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸ்ட்ரெச்சரில் வச்சு கிரிமட்டோரியம் கொண்டு போகிறதுக்காக. கிரிமேட்டட் அப்படின்னா அவங்கள எரிக்கிறதுக்காக. The sun was setting and had lit her room and veranda with a blaze of golden light. சாயங்காலம் அப்படிங்கிறதுனால சூரியன் மறைஞ்சிட்ருக்கு. அந்த லைட் அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னா கோல்டன் லைட், ஒரு தங்க நிறத்தில் தகன்னு அந்த லைட் பாட்டியோட ரூம்குள்ளேயும் வெராண்டாலையும் படுது. We stopped halfway in the courtyard. இவங்கெல்லாம் கோர்ட்யார்ட் முற்றத்தில் பாதி போயிட்டு இருக்கும் போதே நின்றாங்க. அவங்கெல்லாம் ஏன் நிற்கிறாங்க அப்படின்னா all over the veranda and in her room right up to where she lay dead and stiff wrapped in the red shroud, thousands of sparrows sat scattered on the floor. ஏன்னா இப்போது அந்த வெராண்டாலேருந்து பாட்டியோட ரூம் வரைக்கும், பாட்டி அந்த ரூமில் இறந்து போய் ஸ்டிஃபான உடம்போட ஒரு ரெட் கலர் ஷ்ரவுடு சுற்றி இருக்காங்க. அது ஃபுல்லாக thousands ஆயிரக்கணக்கான குருவி தரப்பூரா உட்காந்துருக்கு. There was no chirping. ஒரு குருவி கூட சத்தம் கொடுக்கல, கிரீச்சிடலை. We felt sorry for the birds. இவங்களுக்குலாம் அந்த பேர்ட்ஸை பார்த்தா பாவமாக இருக்குது. அண்ட் மை மதர் ஃபெச்ட் சம் பிரெட் ஃபார் தெம். தினம் அந்த பேர்ட்ஸ்க்கெல்லாம் கிராண்ட் மதர் பிரெட் போடுவாங்க. அதெல்லாம் பசியோடு இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் போய் கொஞ்சம் பிரெட் எடுத்துகிட்டு வந்து ஷீ ப்ரோக் இட் இன் டு லிட்டில் க்ரம்ஸ், குட்டி குட்டியாக பிச்சு போடுறாங்க. த வே மை கிராண்ட் மதர் யூஸ் டு. பாட்டி எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு அண்ட் த்ரூ இட் டு தெம். அதெல்லாம் அந்த பேர்ட்ஸ்க்கு போடுறாங்க. The sparrows took no notice of the bread. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த குருவிலாம் அந்த ப்ரெட்டை பார்க்கவே இல்லை, ஒன்று கூட போய் அதை சாப்பிடவே இல்லை. அந்த சின்ன குருவிக்கு கூட பாட்டி இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிருக்கு. நம்மெல்லாம் அதுக்கெல்லாம் புரியாது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் அதுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற சோகத்தில் அந்த பேர்ட்ஸும் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. When we carried my grandmother's corpse away, they flew away quietly. இவங்கெல்லாம் பாட்டியோட டெட் பாடியை எடுத்துகிட்டு போகும்போது அந்த பேர்ட்ஸும் அந்த இடத்த விட்டு சத்தம் போடாமல் பறந்து போயிடுது. நெக்ஸ்ட் மார்னிங் த ஸ்வீப்பர் ஸ்வெப்ட் த பிரெட் க்ரம்ஸ் இன்டு த டஸ்ட்பின். அடுத்த நாள் காலையில் ஸ்வீப்பர் வர்றாரு. அங்கே இருந்த சின்ன சின்ன பிரெட் பீசஸ் எல்லாம் கூட்டி குப்பையில் போட்டுறாரு. For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.